வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் 3ds மேக்ஸில் நம்ம எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ்ங்கிற ஒன்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ இதுதான் வந்து 3ds. நம்ம போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து நார்மல் ஷேப்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேப்ஸை பற்றியே நம்ம பார்ப்போம். ஷேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஷேப்பும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஹென்ட்ராங்கிறது அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேமிலி என்ன ஃபேமிலியில் வேணும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு டெட்ரா அதோட இது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் வரும். ஓகே ஓகே இதே கியூபிக் ஆக்டான்னு எடுத்திங்கன்னா கியூபிக் ஷேப்பில் வரும். இதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் ஸ்டார். ஓகே, ஸோ இது டெட்ராங்கிறது ஒன்று. ஆக்சுவலாக டெட்ராங்கிறது எடுத்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பிரமிட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தா ஒன்று. ஓகே, இந்த பிரமிட் ஷேப் தான். ஓகே, அந்த கிட்டத்தட்ட கீழே அதே மாதிரி வந்துச்சுன்னா தான் அந்த வந்து டெட்ராங்கிறது இது. ஓகே, ஸோ ஹென்ட்ராவில் டெட்ராங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே ஷேப்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதோடய சைஸஸ் நான் மாற்றணும் அப்படின்னா, ஓகே, அதோடய சைஸஸ் மாற்றணும்னா இங்கே போய்ட்டு மாற்றிக்கலாம். ஃபேமிலியில் எப்படி வேணும் ஒவ்வொன்றும். ஓகே, ஸோ நீங்கள் மாற்றதுக்கு தகுந்த மாதிரி நிறையா மாறும். ஆக்சஸ் எப்படி வேணும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு ஷேப்பை நீங்கள் எப்படி வேணுமோ பாருங்கள் விதமான இருக்குது. ஸோ ரீசெட்னு கொடுத்தோன்னா ஒரிஜினல் வேலைக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப்ஸை வந்து நம்ம திருப்பி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதை இது பண்ணும்போது ரியல் டைமாக நம்ம அடுத்து வந்து நம்ம அசம்பிள் எல்லாமே படத்தை ஒரு ரியலாக ஒரு படத்தை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கும்போது நம்ம இந்த இதை திருப்பி பார்ப்போம். ஓகே, டாரஸ் நாட். ஓகே, டாரஸ் நாட் எப்படி வேணும், நாட்டு வேணுமா சர்க்கிள் வேணுமா. ஸோ பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து டாரஸ் நாட். ஜஸ்ட்னா எப்படின்னா திருப்பி இதை சொல்லிடுறேன். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன். ஓகே, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் வந்துடும். ஓகே, இதுக்கு அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு விட்டுறணும். விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட டயாமீட்டர்ஸ் வேரி பண்ணிக்கலாம். ரேடியஸ் என்ன வேணும் அப்படிங்கிறதே வேரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம எப்படி வேணும். ஓகே, ஸோ எவ்வளோ இது வேணும் பாருங்க. இது ஏற்ற அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே. ஓகே, ஸோ சர்க்கிள்னு சொன்னோம்னா நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் தான் வரும், வேறு எதுவுமே வராது. நாட்டுன்னு கொடுத்திங்கன்னா நாட்டு வரும். ஸோ அதோட ரேடியஸ் மாற்றலாம். நம்பர் ஆஃப் சைட்ஸ் எப்படி வேணும். ஸோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இங்கே பண்ணிங்கன்னா தெரியும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் மாற்ற அதோட இது மாறும். ஓகே, நம்பர் ஆஃப் சைட்ஸ் அதிகமாக இருக்குனீங்கன்னா ஸ்மூத் ஆயிரும். ஓகேங்களா? அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அங்கே பாக்ஸ் பார்த்தோம். இந்த இடத்துல ஷாம்பர் பாக்ஸ். ஓகே, பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஃபில்லட். ஓகே, நான் இது ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி நான் இங்கே இது பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இதில் போய் நான் ஃபில்லட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே போவோம். போயிட்டு நான் ஃபில்லட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், இந்த லென்த்து செக்மெண்ட் கொஞ்சம் ஏற்றிக்குவோம். ஃபில்லட் செக்மெண்ட்டே ஏற்றிக்குவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதில் வேறு ஏதோ ஒரு இடத்துல தப்பாகுது. ஒரு நிமிஷம் இருங்க. இதை மாடிஃபையில் போய்ட்டு பண்ணியிருக்கணும். மாடிஃபை பண்ணாமல் நான் இங்கே போய் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த கார்னர் பாருங்கள். ஓகே ரைட். இப்போ இந்த ஃபில்லட் பாருங்களேன், இந்த இடத்துல எப்படி இருக்குது. ஓகே, இது நம்ம 7 இருக்குது. இந்த ஃபில்லட் செக்மெண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண இதோட ஸ்மூத்னஸை பாருங்கள். இதுதான் அந்த செக்மெண்ட்டோட வேலை.
பாருங்க, தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? இது பாருங்கள் சாதாரணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றுங்கும்போது ஃபில்லட்டே இல்லை, ஷாம்பர் மாதிரி இருக்குது. ஓகே, இதை இன்க்ரீஸ் பண்ண அதிகமாகும், ஸ்மூத்னஸ் அதிகமாகும். பட் இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு நல்ல கார்டாக இருக்கணும். ஓகே, ரேமு எல்லாமே கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அதை இது பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷாம்பர் பாக்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் ஷாம்பர் சிலிண்டர். ஓகே, ஸோ திருப்பி மாடிஃபைக்கு போயிடும். ஸோ அது சிலிண்டரோட கார்னர். ஓகே, ஸோ செக்மெண்ட்டை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஃபில்லர் செக்மெண்ட்டை. ஓகே, இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரியே மாறும். ஓகே, ஸோ ஃபில்லர் செக்மெண்ட். ஓகே, ஸோ அதுதான் அந்த செக்மெண்ட். ஓகேங்களா, ஸோ நான் இதெல்லாம் என்ன, இந்த செக்மெண்ட் வந்து பின்னாடி நம்ம வந்து ஒரு மாடிஃபையர்னு தனியாக ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மாடிஃபையராக பார்ப்போம். பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டோட வேலை நல்லாவே தெளிவாக புரியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க். ஸோ ஆயில் டேங்க் எப்படி வேணும்? ஓகே, ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன், இதை சாரி மாற்றி அடிச்சிட்டேன். ஓகே, ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மாடிஃபைக்கு போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ வேணும், கேப் ஹைட் எவ்வளோ வேணும். ஓகே, ஸோ அந்த கேப் ஹைட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஷேப்ஸ் மாறும். ரேடியஸ் திருப்பி ஓவராலாக வேணுமா, சென்டரை பேஸ் பண்ணி வேணுமா பாருங்கள், ஓவரால் ஹைட்டாக சென்டரா. ஸோ பிளெண்ட் எப்படி வேணும், சைட்ஸ் எவ்வளோ சைட்ஸ் வேணும். ஓகே, செக்மெண்ட் எவ்வளோ வேணும். இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்லைஸ்ன்னு இருக்குது, ஸ்லைஸ் ஆன்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் ஃப்ரம் ஸ்லைஸ் டவுன். ஓகே, எந்த பக்கம் எப்படி வேணும். ஓகே, ஸோ டேங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா டேங்க் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்க ஸ்லைஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது கேப்சூல். ஸோ கேப்சூல் எப்படி வேணும். ஸோ கிட்டத்தட்ட ஆயில் டேங்க் மாதிரியே தான், கேப்சூலும் ஆயில் டேங்க் மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஹைட் அதில் உள்ள மாதிரி இது வராது. ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் திருப்பி நான் வந்து ஆயில் டேங்க் நான் பக்கத்துலேயே வரைகிறேன். ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் வரணும். ஸோ மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா கேப் ஹைட்டுன்னு இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கேப் ஹைட் இருக்குது, அது வெறும் ஹைட்டு மட்டும் தான் இருக்கும். ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா கேப் ஹைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஆயில் டேங்க்குக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம கேப்சூல்ஸையும் இதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டில் எப்படி வேணும். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக லெஃப்ட் கிளிக் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இதான் ஸ்பெண்டில் ஹைட்டு எப்படி வேணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கேப் ஹைட் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். திருப்பி இதுலேயே ஸ்லைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கேப் செக்மெண்ட் எப்படி வேணும் பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், மேலே ட்ரையாங்கிளில் இருக்குது. ஓகே, ஸ்பெண்டிலுங்கிறதுனால நமக்கு ட்ரையாங்கிளில் வருது. ஓகே, ஸோ கேப்சூலுங்கும்போது ட்ரையாங்கிளில் வராது நமக்கு. ஓகே, பிளெண்டுங்கும்போது பாருங்கள், இந்த ஷேப் பாருங்கள், இந்த இடத்துல பிளெண்ட் ஆகி வருது. அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, மேலே வந்து ட்ரையாங்கிளாக இருக்காது, பார்த்தீங்கன்னா கர்வேச்சரில் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் ஆயில் டேங்க்கு கேப்சூலுக்கும் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ லென்த்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ வரைஞ்சி. ஓகே, ஸோ இதோட இதை ஒரு நிமிஷம் போயிட்டு வேல்யூ செய்யத்துவோம்.
ஓகே, இந்த சைடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட் லென்த்தை நான் சைடு லென்த்தை பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எல் ஷேப்ங்கிறது. ஓகே, நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து சரியாக கொடுக்கல, ஒரு நிமிஷம். ஓகே, ஃப்ரண்ட் வித்து, ஓகே, சைடு வித்து, ஓகே, சைடு லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து, ஓகே, சைடு வித்தை நம்ம குறைச்சிக்கோம். ஓகே, ஸோ எல் ஷேப் இதுதான் வந்து எல் எக்ஸ்டென்ட்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் ஏற்றுறது மூலமாக அந்த வேல்யூஸை ஏற்றுக்கலாம். சைடு லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து, அடுத்து சைடு வித்து, லென்த்து. ஓகேங்களா? ஸோ பண்ணிங்கன்னா எல் ஷேப்பில் வரும். ஓகே, இதுதான் வந்து எல் எக்ஸ்டென்ஷன் பேர். ஓகே, அடுத்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சி எக்ஸ்டென்ஷன் பார்த்துருவோம். சி அதே மாதிரி தான், சி ஷேப்பில் வரும். ஓகே, கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ ஹைட் வேணும், அதோட வித்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சி ஷேப்பில் வரும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அதோட வேல்யூஸ் வரும். பேக் வித்து, சைடு வித்து, ஃப்ரண்ட்டு, சாரி பேக் லென்த்து, சைடு லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து. பேக் லென்த்துன்னு சொன்னீங்கன்னா இது, சைடு லென்த்துங்கிறது இது, ஃப்ரண்ட் லென்த்துங்கிறது அந்த ஷேப். ஓகே, மேலே உள்ளது இதுதான் ஃப்ரண்ட் லென்த்து, இது பேக் லென்த்து, சைடு லென்த்து. ஸோ அதோடைய வித்து. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்கான் அப்படின்னா பாலிகனுக்கு வந்து இங்கே ஜென்கான் பேர். ஓகே, நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ வேணும். ஓகே, ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ வேணும், நீங்கள் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி பாலிகானோட சைட்ஸை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆக்டாகன் வேணும்னா 8, பென்டாகன் வேணும்னா 5. ஓகே, ஸோ அந்த இதை ஹெக்ஸாகன் வேணும்னா 6. அந்த வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரேடியஸ் ஃபில்லட்னு கொடுத்தீங்கன்னா இந்த கார்னர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே, இது இந்த செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகே, ஃபில்லட்னா இந்த கார்னர் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை வந்து ரவுண்ட் ஆக்கிக்கலாம். அதான் வந்து ஃபில்லட்டுங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதே நான் வந்து ஃபில்லட்டை நான் வந்து குறைச்சிக்கிறேன். என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, சாரி, மாடிஃபைல போய் நான் பண்ணியிருக்கணும். மாடிஃபைல பண்ணாமல் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஓகே, ஃபில்லட்டை ஏற்ற நமக்கு அது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஏன் அப்படி இருக்குன்னா நான் ஃபில்லட் செக்மெண்ட்டு நான் வந்து ஏற்றிருந்தேன்னா எனக்கு ஸ்மூத்தாக வரும் இந்த கார்னர். ஓகே, இதுதான் வந்து ஜென்கான். ஓகே, அடுத்து ரிங் வேவ்ஸ். ஓகே, ஸோ எப்படி வேணும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன வேணும். ஓகே, ஸ்டார்ட் டைம். ஓகே, ரைட்டா? ஸோ இதில் இன்னும் ஒரு சூப்பரான ஒன்று இருக்குது, ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, அனிமேஷன்லேயே வரும். ரிங் வேவ்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு அனிமேட் பண்ண முடியும். நான் ஒன்றுமே பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ எந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகி எந்த டயத்தில் முடியணும்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் தான் ரிங் வேவ்னு பேர். ஸோ நம்ம அனிமேஷனே இல்லாமல் நம்மளால் பண்ணிக்கிறோம். க்ரோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனிங் இருக்குது. ஓகே, ஸோ சிலிண்ட்ரிக்கல் க்ரோத். ஓகே, ஸோ எப்படி எல்லாமே வந்து நான் இதில் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஸோ அதெல்லாமே இதுதான் ரிங் வேவ். ஸோ அடுத்தது ஹோஸ். ஓகே, இது இதுதான் ஹோஸுங்கிறது. நம்ம ஹோஸ் எப்படி வேணுமோ நம்ம இதில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் கீழே இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ ஹைட்டு வேணும். ஓகே, ஸோ
இதில் போயிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே எண்ட் ஆகணும், ரவுண்டாக வேணுமா ரெக்டாங்குலராக வேணுமா. ஓகே, ஸோ ரவுண்டுனா எவ்வளோ டயாமீட்டர் வேணும், நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ வேணும். ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த சேருக்கு பின்னாடி வந்து இருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, குஷன் சேர்ஸ்லாம் வருதுல்ல, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து ஹோஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரிசம். ஓகே, ஸோ ப்ரிசம் எப்படி வேணும், நம்ம ஏற்கனவே ப்ரிசம் ஷேப்ங்கிறது என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ நான் மாடிஃபைக்கு போய்க்கிறேன். ஸோ சைட்ஸ் எவ்வளோ சைடோட லென்த்து வேணும், சைடு 1, சைடு 2, சைடு 3, ஹைட்டு, ஸோ செக்மெண்ட் அதே தான். ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து காம்பவுண்ட் பிரிமிட்டிவ்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்னதாக ஒரு சேரு எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம இதில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ரைட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள் ஷேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.